சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற முறை பார்லிமெண்டரி சிஸ்டம் என்கின்ற இந்த பாராளுமன்ற முறையை ஒழித்துவிட்டு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முறை என்கின்ற வகையில் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இங்கே ஜனநாயகத்திற்குரிய ஜனாதிபதி தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் படிப்படியாக காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். இந்த தேர்தலிலே அவர்கள் தப்பித்தவறி வெற்றி பெறுவார்களானால் அவர்கள் நிச்சயமாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முறையை கொண்டு வர நினைப்பார்கள். நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ஆகிவிடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார். அது நடக்காது. திராவிட இயக்கம் இந்தியாவிலே இருக்கிற வரையிலும் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. திராவிட இயக்கத்தை நீங்கள் அழிக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.